டேய், ஏன்டா நீங்கள் செத்து போனவங்ககிட்டலாம் போய் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க? யார் இந்த ஃப்ரான்சிஸ் ஜவேரியர் அந்தோனியர்லாம்? எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்கக்கிட்ட போய் வேண்டிக்கிறீங்க? அவங்களாம் செத்து போனவங்க தானே. செத்து போனவங்ககிட்ட வேணா எப்படா நடக்கும்? நீ கிறிஸ்தவன் தானே, கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கிறல்ல, அப்போ கண்டிப்பாக புனிதர்களையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க இந்த ஒரு உலகத்தில் இறைவனுக்கு உகந்தபடி வாழ்ந்து நிலை வாழ்வில் இறைவனோட ஒன்றாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நல்ல ஒரு விசுவாசியாக வாழ்ந்து இறந்து போய் உடல் இந்த ஒரு உலகத்தில் வேணால் அவங்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவனோட அவங்க ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் புனிதர்கள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புனிதர்கிட்ட போய் நம்ம வேண்டுறோம் அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் கூட போய் நிலை வாழ்வில் இருக்கீங்க, அந்த ஒரு வழி எனக்கு காட்டுங்க. நீங்கள் செஞ்சபடி நானும் வாழ்ந்தா நானும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் புனிதர்கள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புனிதர்களும் பல விசுவாசிகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்து எப்படி வாழணும் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அப்போது அவரை கடைபிடிச்சு வாழ்ந்தவங்க நிலை வாழ்வை பரிசாக பெற்று கொண்டு விட்டார்கள். அப்போ அந்த ஒரு வழியில் நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கறது யாருன்னா புனிதர்கள். இன்றைக்குமே பல புனிதர்களுடைய உடல் அழுகாமல் இருக்குது. பல இடங்களில் புனிதர்கள்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படுது. ஏன்? நிலை வாழ்வில் இறைவனோடு இருக்காங்க. ஒரு பாவியோட மஞ்சாட்டியே இறைவன் கேட்பார் அப்படின்னா, புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்த புனிதர்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டாரா? யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்கள்கிட்ட வேண்ட பழக்கம் இருக்குது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் வழியில் நாங்களும் பயணித்து எங்களுக்கும் நிலை வாழ்வு கிடைக்காதா, கிடைச்சிடாதா அப்படின்ற நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. புனிதர்களை நாங்கள் கடவுளாக கும்பிடலை. ஆராதனை கடவுளுக்கானது, கடவுளுக்கு மட்டும்தான் வழிபாடு. அந்த ஒரு வழிபாட்டை கடவுளுக்கு மட்டும்தான் கத்தோலிக்க திருச்சபை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கு? திருப்பலியின் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. புனிதர்கள்கிட்டையும் அன்னை மரியாள் சூசையப்பர்கிட்ட நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். அவங்க கிட்ட எங்களுக்காக ஜெபம் செய்ய சொல்லி வேண்டுகோளை வைக்கிறோம்.